Hi students, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவு எல்லாருமே தயாராயிருப்போம். இந்த ரெக்கார்ட் நோட்டு அப்சர்வேஷன் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல ரொம்ப ப்ராப்ளம் நமக்கு கொடுக்குறது எது அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஸோ ஏதாச்சும் ஒரு சில கால்குலேஷன்ஸ்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே பதட்டத்தோட அந்த ப்ராக்டிக்கலை ஒழுங்கா கூட நம்மளால பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ அதை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஆனா ரொம்ப பிரச்சனை கொடுக்குறது இந்த லாக் தான். ஸோ அது இன்னைக்கு ஈஸியா எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தர போறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி 12th பிசிக்ஸோட ப்ராக்டிக்கலுக்கான ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கீழே பின் பண்ணி வைக்கிறேன். அதை செக் பண்ணி பாருங்க. அதோடு சேர்த்து 12th சால்ட் அனாலிசிஸ் கெமிஸ்ட்ரியில் வர நிறைய இருக்கு. ஸோ எந்த சால்ட்டை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. அதையும் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இது ரெண்டையும் பார்த்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லாக் புக்ல லாக் புக் ஏன்னா நமக்கு லாக் ஏன் எடுக்கணும் அப்படின்னா பெரிய கால்குலேஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணதான். பட் இதுவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நமக்கு தெரியுது. அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு லாக் புக் கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு நான் லாக் எடுக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் எடுக்கலாம். ஸோ அதனுடைய நேம்ஸ் எல்லாம் என்ன. ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஸ்டில் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கலாம். ஸோ லாக் ஒரு நம்பருக்கும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதில் இந்த ரெண்டு 1.237 அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பார்ட் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவோம், இன்னொன்று மேண்டிஸா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யார் யார் என்னென்ன பேரோட இருக்காங்க செக் பண்ணலாமா. சே ஃபார் எக்ஸாம்பிள் லாக் 575 ஓட வேல்யூ வந்துட்டு 2.7596 இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து லாக் 575 ஓட வேல்யூ. ஸோ அப்போ இதில் வந்துட்டு இந்த முதல்ல டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிஜிட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு எனது கேரக்டரிஸ்டிக். அண்ட் இந்த 4 டிஜிட் இருக்கு இல்லையா டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம மேண்டிஸா அப்படின்னு சொல்லுவோம். சரி, எப்படி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது. டேரக்டா லாக் டேபிள் எடுத்து நம்மளால இந்த வேல்யூ லாக் 575 பார்த்தோன்னே நமக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. அதுக்கு நமக்கு ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். என்னெல்லாம் பண்ணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. இப்போ லாக்ல ஒரு நம்பர், இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்கை தெளிவாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லாக் 575 இருக்கு, அதோட வேல்யூ டேரக்டா இங்க நான் கொடுத்துருக்கேன் 2.7596 இருக்கு. இதுல எது அதோட கேரக்டரிஸ்டிக்? எஸ், 2.7 இருக்கு. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர். ஸோ அந்த நம்பர் இங்கே என்ன? 2. ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ எழுதியாச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இங்கே எத்தனை இருக்கு? ஸோ 1 2 3 4 5. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட 5 0 இருக்கு. அதோட வேல்யூ என்னன்னா 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த நம்பரை வெறும் 5 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கோ, டெசிமல் பாயிண்ட் எப்பவுமே ஒரு நம்பருக்கும் லாஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ இது 5.0 அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ 5 இருந்தாலும் சரி 5.0ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் நம்பருக்கு நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் வேல்யூ என்ன? 5 தான். ஓகே, ஸோ அதை இங்கே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு? -4 இருக்கு. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூக்கு பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் இருந்தாலும் அதை அப்படியே தான் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே நான் அப்படியே -4 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ -4 இருக்கு, நம்ம அதை வந்து -4.0ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்களேன், இப்போ லாக் எக்ஸோட வேல்யூ, ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து 18.371 அப்படின்னு இருக்கு. அப்போ நான் டேரக்டா இங்கே 18 எடுத்து எழுதிக்கலாமா? அப்படி எழுதக்கூடாது. ஸோ இந்த 18, ஸோ 2 டிஜிட் இருக்கும்போது நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8371 அப்படின்னு எழுதிட்டு இன்டூ 10 to the power 1 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த பவரில் நான் போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ அப்போ பவரில் என்ன வருதோ இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்காக இருக்க போகுது. ஸோ அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன? 1. இப்போ இந்த பாட்டு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா திரும்ப முதல்ல இருந்து பாருங்க, இட் வில் பி வெரி கிளியர். அடுத்தது அதே மாதிரி நமக்கு அதே நம்பரோட மேண்டிஸா கால்குலேட் பண்ணும். ஸோ இப்போ மேண்டிஸா அப்படிங்கிறது என்ன? டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட வேல்யூ என்ன? 7596 இருக்கு. அடுத்தது இங்கே பாருங்க டெசிமல் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 5 நம்ம எப்படி எழுதிக்கணும்? 5.0ன்னு எழுதிக்கணும். ஸோ 4 எப்படி எழுதணும்? -4.0ன்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ மேண்டிஸா அப்படிங்கிறது என்ன? டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். அப்போ இந்த ரெண்டுக்குமே மேண்டிஸா என்னவா இருக்க போகுது? 0வா இருக்க போகுது. 18.371 நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? ஸோ 1.837 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நான் அதை மறுபடியும் இங்கே எழுதுறேன். 1.8371 into 10 to the power 1. ஸோ அப்போ இந்த புது வேல்யூவோட மேண்டிஸாவை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா 8371. ஸோ அதை தான் எழுதணும். 8371 தான் இதோட மேண்டிஸா. ஸோ தெரியாமல் இங்கே இருக்க வேல்யூவை எழுதிடாதீங்க. ஓகேவா, ஸோ நம்ம எதை எழுதணும்? ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் மேண்டிஸாவா இருக்க போகுது. ஸோ எந்த நம்பர் அதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு அப்படின்னு இது வந்து பேசிக்கான ரூல்ஸ். இப்போ நம்ம எப்படி லாக் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம்.
அப்போ log 38.37. ஸோ டேரக்டாக லாக் புக்கில் இந்த வேல்யூ இருக்குமா? இருக்காது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லாக் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா முதல்ல டெசிமல் பாயிண்ட் பாருங்க. டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஓகே தட் இஸ் லெஃப்ட் சைடில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை டிஜிட் இருக்கு? இங்கே 3 அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, 8 ஒன்று இருக்கு. ஸோ மொத்தமாக எத்தனை? 2 டிஜிட் இருக்கு. ஸோ வரக்கூடிய அந்த வேல்யூலேருந்து நம்ம -1 பண்ணணும். ஓகே இப்போ 8 இருக்கு. அப்போ 8 இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஸோ 1 - 1 which is equal to 0. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 0ன்னு தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்னொரு வேல்யூவை நம்ம இங்கே இன்னொரு விஷயத்த நம்ம இன்னும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 1 இல்லை அதை விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? ஸோ 1 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஸோ 1 விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நான் இப்போ சொன்னேன் இந்த ரூல். ஸோ 1 விட கம்மியாக இருந்தால் இதை முடிச்சுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஸோ முதல்ல இதை தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணேன்? 2 - 1. ஸோ அப்போ நான் என்ன பண்ணும்? 1 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது இங்கே வந்து ஒரே ஒரு டிஜிட் 8 அப்படின்னு ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 - 1 என்னவா இருக்க போகுது? 0வா இருக்க போகுது. ஸோ இப்போ அடுத்தது அதே மாதிரி லாகோட வேல்யூ வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.0572 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை நான் இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ 5.72 into 10 to the power -2. ஓகேவா? ஸோ அப்படின்னு நான் மாற்றிட்டேன். அப்போ கேரக்டரிஸ்டிக்கோட வேல்யூ என்னவா இருக்க போகுது? இந்த பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ which is equal to -2. சரியா? இதுதான். இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக் புக்கில் எப்படி பார்க்கணுங்கிறத இனி நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஜிட் 1 விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? ஸோ 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் -1. இதே 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணி வச்சுட்டு பவரில் என்ன வருதோ அதுதான் கேரக்டரிஸ்டிக்காக எழுதணும். ஓகேவா? ஸோ -2 பாயிண்ட் அந்த வேல்யூவை நம்ம எழுதணும். சிம்பிள். ஓகே ஸோ கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ திரும்பவும் இன்னொருக்கா முதல்ல இருந்து பாருங்க. இட் வில் பி வெரி கிளியர். அடுத்தது இப்போ நம்ம லாகை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ log 38.37 நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன எழுதணும்? ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்கையும் மேண்டிஸாவையும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் என்னவா இருக்க போது? இங்கே பாருங்க 38, 3 இருக்கு, 8 இருக்கு. ஸோ 2 - 1 1 பாயிண்ட் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்கோட வேல்யூ 1 பாயிண்ட்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லாக் புக்கில் வேல்யூவை தேட ஆரம்பிக்கலாமா? ஸோ லாக் புக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ். ஸோ 38ல் நம்ம என்ன பார்க்கணும்? 3க்கு பார்க்கணும். ஸோ அது போக பக்கத்தில் 7 அப்படின்னு இன்னொரு நம்பர் இருக்குது. அதை வந்து நீங்கள் மீன் டிஃப்ரென்ஸில் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே தெரியுதா? 7 மீன் டிஃப்ரென்ஸில் பார்க்கணும். ஸோ எவ்வளோ இருக்குப்பா? 5, 8, 3, 2. உங்களோட லாக் புக்கில் நேச்சுரல் லாக்ஸில் 38ல் 3ல பார்த்துட்டு அதோட வேல்யூவை எடுத்து எழுதியிருக்கேன். அது போக 7 இருக்குது. ஸோ 7க்கு மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 8. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் 1 4 ஓகே 8 5. ஓகே 5 8 4 0 அப்படி எடுத்து எழுதிக்கலாமா? கிடையாது. நம்ம இப்போ எப்படி எழுதணும்? ஸோ ஆல்ரெடி கேரக்டரிஸ்டிக் 1ன்னு கிடைச்சிருக்கு. இங்கே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்க போகுது? 0.5840. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1.0000 ப்ளஸ் ஓகே 0.5840. அப்போ என்ன ஆகிடும்? 1.5840 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். தெரியுதா? ஸோ நான் அதை தான் ஃபைனல் வேல்யூவை எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் நம்பரோட லாக் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ லாக் கிளியராக புரிஞ்சுதா? சரி ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது பாருங்க. அதே மாதிரி லாக் 10.312 அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது எப்படி எழுதலாம்? ஸோ கேரக்டரிஸ்டிக் பாருங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் 2 டிஜிட் இருக்கு, 1 இருக்கு, 0 இருக்கு, 2 நம்பர் இருக்கு. -1 பண்ணிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? 1 பாயிண்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம லாக் புக்கில் பார்க்கலாமா? ஸோ லாக் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு ஓகே 3ல பார்க்கணும். ஸோ 3ல என்ன வேல்யூ வந்திருக்கு? 0.0128 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே 3 வரலும் முடிச்சாச்சு. மறுபடி 1 இருக்கு. ஸோ இந்த 1க்கு நான் மீன் டிஃபரன்ஸ் பார்க்குறேன் 4. ஓகேவா? ஸோ அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னது? ஸோ 8 + 4 that is going to be 12. ரிமைண்டர் 1. ஸோ 3 1. ஓகேவா? 0132 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 0132 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 1.000 ப்ளஸ் 0.0132. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1.0132 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வேல்யூவை நம்ம அதே மாதிரி
எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 நம்பருக்கும் நமக்கு லாக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ லாக்ல வந்து மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி லாக் வேல்யூஸ் எடுத்துட்டு ஆட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த நம்பருக்கு நம்ம லாக் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்னவா மாற்றணும், we need to convert it into, எப்படி மாற்றணும்ப்பா, ஸோ 5.72 into 10 to the power -2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்கோட வேல்யூ என்னவா இருக்க போகுது, இந்த -2 தான். ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ லாக் கண்டுபிடிக்கலாமா. ஸோ லாக் 57ல, ஓகே அப்படியே பாருங்க, 57ல நம்ம 2க்கு பார்க்கணும். ஸோ அடுத்தது மீன் டிஃபரன்ஸ் இங்கே நம்ம எடுப்போமா, இல்லை, அவ்வளோ அதோட நம்பர் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால நம்ம மீன் டிஃபரன்ஸ் இங்கே பார்க்க வேண்டாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன், 7574 அப்படின்னு இருக்கு. ஓகேவா. ஸோ கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு இங்கே -2 ஆயிடுச்சு. மேண்டிஸாவோட வேல்யூ இங்கே என்ன, 7574. ஸோ 0.7574. ஸோ நம்ம என்ன பண்ணோம், -2.0000, ஓகே, ப்ளஸ் 7574. அப்போ என்ன பண்ணோம், ஆக்சுவலி ஒன்று ப்ளஸில் இருக்குது, இன்னொன்று மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பருடைய சிம்பிளை எடுத்து எழுதிடுவோம். அப்போ நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will get the value around 1.2426 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸோட சிம்பிள் நான் எதுக்கு போட்டிருக்கேன், பெரிய நம்பரோட சிம்பிளை எடுத்து நம்ம இங்கே போட்டுடணும். ஸோ இப்போ -1.2426. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் நம்பரோட லாக் வேல்யூ. ஸோ லாக் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிச்சா. ஸோ எப்படி பார்க்கணும், முதல்ல வந்து இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்கோட வேல்யூவை தெளிவாக ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும் தெரியும். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பார்க்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி அது 1 விட பெருசாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா. ஸோ 1 விட கம்மியாக இருந்தால் இந்த ரூல், 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ரூல், கம்மியாக இருக்கும்போது இந்த ரூல் எல்லாம் வந்துடும். பெருசாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணிட்டு -1 பண்ணி எடுத்து எழுதிக்கும். ஸோ இங்கே நம்ம இங்கே லாக் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது மாதிரி, ஸோ இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு 0.00 அப்படின்னு வரும்போது கேர்ஃபுல்லாக பண்ணும். ஸோ இது வந்து லாக், இது ஒரு ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆன்டி லாகும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை இதோடு சேர்த்து நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இல்லை மேம் எனக்கு ஆல்ரெடி ஆன்டி லாக் எடுக்க தெரியும் அப்படின்னா சூப்பர் குட். இல்லை அப்படின்னா அடுத்த ஆன்டி லாக்கான இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேபி ஓகே, ஸோ இந்த சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு நம்பர் கொடுக்கவா. ஸோ லாக் 500 ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் இதே மாதிரி ஆன்டி லாக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் திரும்பவும் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோவை பண்ணிட்டு உங்களுக்கு இதிலே பின் பண்ணியும் வச்சிடறேன். அது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த லாகோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதையும் மிஸ் பண்ணாமல் எனக்கு சொல்லிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.